பாத்தீங்களா காளியம்மாக்கா பாக்கியத்தவி அப்பா கல்யாணத்தை எவ்வளவு தடபடலாம் நடத்துறாரு பாத்தீங்களா? அங்க பாரு. என்னடி பாக்கியம் எட்டி எட்டி பாக்குற? தாலிக்கு தான் மஞ்சள் தடவரம், அதுல இருக்க தங்கத்தை உரசி எடுக்கல. அம்மா அம்மா ஏன்டி இப்படி தலை தெறிக்க ஓடி வர? நம்ம ராசப்ப மாமனை பாம்பு கடிச்சிருச்சாமா? முக்கியமான பஞ்சாயத்து தான், அதுக்குன்னு ராத்திரி நேரத்திலே போறது. வெடிஞ்சா கல்யாணம். நான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டேன், இனிமே ஆட்டம் விட்ட வழி. மாமா அப்பா அம்மணி பாத்தி எப்படி கல்யாணத்தடிக்கு இப்படி நடந்து போச்சு. வைத்தியர் வேற 10 மணி நேரம் கெடு வச்சிருக்கிறாரு. நான் நிச்சயம் பண்ண மாதிரி வெடிச்சோம் கல்யாணம் நடக்குற நம்பிக்கை எனக்கு இல்ல அம்மணி. அம்மணி பாட்டுல போயிடுச்சு. மாப்பிள்ளை இங்கே படுக்க வச்சிருந்தா அப்படியே தூக்கு வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். வேணாம்ங்க. என்ன பாக்குறீங்க? விடிஞ்சா கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப சொல்ற கேளு. வைத்தியர் கெடு வச்சாலும் சரி, நான் கூப்பிடுற ஆத்தாலே கெடு வச்சாலும் சரி, என்ற மாமன் கட்டுற தாலிதான் என்ற கழுத்துல தொங்கணும். நீங்க செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே நானும் உசுறு விட்டு போடுவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஆசை மாமா, நான் சுமங்கலியா சாகணும். அதனால இந்த தாலியை என்ற கழுத்துல இப்பவே கட் போடுங்க மாமா. மாமா ஆடு ஆடு மாப்பிள்ள தாலியை கட்டி போடுங்க. அன்னைக்கு வைத்தியரையோ கடவுளையோ என் பாக்கியம் நம்பல. என்னதான் நம்பினா இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அன்னைக்கு அந்த சூழ்நிலையிலையும் என் பாக்கியம் ஏத்துக்கிட்ட இந்த தாலியோட பாக்கியம் தான். அப்படிப்பட்ட தாலியை தன்னால சத்தியத்துக்காக கட்டி காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எப்படி உங்க கையில சாவ போறேன்னு தெரிஞ்சோம். ஒரே ஒரு நாள் எனக்கு மனைவியா இருக்கணும்னு கேட்டப்போ என்னால ஒண்ணு சொல்ல முடியல. உண்மையை சொல்றேங்க, உங்களையும் ஏமாத்த விரும்பல, அவளையும் ஏமாத்த முடியல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த தாலி அவ கழுத்துல இருந்து இறங்கியே தீரும். இது ஒரு சத்தியவதியோட தாலிங்கிறது உண்மையா இருந்தா இது என் கழுத்தை விட்டு இறங்கவே இறங்காது. நிலுங்க, இன்னைக்கு சொல்றேன், நீங்களா என்னைக்கு எங்களை புருஷன் பொண்டாட்டின்னு ஏத்துக்கிறீங்களோ அது வரைக்கும் நாங்க பேருக்குதான் புருஷன் பொண்டாட்டி. இது சத்தியம். ஒண்ணு இல்லைங்க, சாதாரண ஜுரம் தாங்க. இந்த மருந்தை கொடுத்தால சரியா போயிடும். அம்மா இது 3 வேளை கொடுங்கம்மா. சரி, உடம்ப பாத்துக்க. ஒரு நிமிஷம். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எங்க இவரோட உயிரை பறிச்சிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருந்தது. இப்ப எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. உங்க மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவதா. தூக்கு தண்டனை கைதிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா
உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தான் அவனை தூக்கில போடுவாங்க. அதே மாதிரிதான் இதுவும். உங்க நிர்வாகத்துல இதுக்கு பேரு சட்டம், நான் செய்யறது சத்தியம். அம்மா, இன்னைக்கு மாங்கல்ய நோன்பு. நீங்க உயிரோட இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த தாலிக்கு இன்னைக்கு பூஜை செஞ்சிருப்பீங்க. அந்த தாலி இப்போ என் கழுத்துல இருக்கு. மாங்கல்ய நோன்பு செய்யறதே புருஷன் தீர்க்காயசா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனா என் புருஷனோட உசுறு இப்போ உங்க புருஷன் கையில தான் இருக்கு. தெய்வமா இருக்கிற நீங்க தான் உங்க புருஷனோட மனசை மாத்தணும், என் புருஷனுக்கு ஆயுசு கொடுக்கணும். அவகிட்ட சொன்னியா? என் வைராக்கியம் என் பாக்கியத்துக்கு மட்டும்தான் தெரியும். உனக்காக இன்னைக்கு மட்டும்தான் நீ இங்க வந்திருக்க. அவளுக்காக நான் 20 வருஷமா இங்க வந்துகிட்டு இருக்கேன். என்னதான் நீ சன்னதியில வேண்டிக்கிட்டாலும் உன் புருஷ சமாதி ஆகிறது தடுக்கவே முடியாது. ஐயா பட்டறையில வேலை செய்யும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமா வேலை செஞ்சிருக்கலாம். அடிபட்டதும் கூட இல்ல, வேலை செய்யும் போது பார்வை கொஞ்சம் மங்களா இருந்துச்சு. வயசானாலே கண் பார்வை கொஞ்சம் குறையத்தானுங்களே செய்யும். ஐயா, வயசானாவே இந்த மாதிரி தடுமாற்றம் வர்றது சகஜம்தான். நாம தாங்க பாத்துப்போம். யாருக்கு வயசாயிடுச்சு? எனக்கா? நான் சுவாசிக்கிறேனே காத்து, அதுக்கு வயசா இருக்கலாம். அந்த வானத்துக்கு வயசா இருக்கலாம். நான் நிக்கிறேன் இந்த பூமி, அதுக்கு வயசா இருக்கலாம். ஏன் என் உடம்புல ஓடுதே ரத்தம், அதுக்கும் கூட வயசா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க என் இதயம், அதுக்கு என்னைக்கும் வயசாகாது. என்ன சோர்ந்துட்டீங்களா? இப்பதாங்க தெரியுது உங்களை விட்டு பிரிஞ்சு நான் போயிருக்கவே கூடாது. என்னங்க நான் சொல்றது? உடம்பு பத்திரமா பாத்துங்க, நான் போயிட்டு வரேன். தங்கம், கடிதாசி படிச்சேன்னு ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்படி என்னடா அதுல எழுதி இருக்கேன்? நான் என் போலீஸ் வேலையை ராஜினாமா பண்ணத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கல. என்ன நேரடியா வந்து பார்க்க சொல்லிருக்காங்க. அதனால நாளைக்கு நம்ம 2 பேரும் பட்டணத்துக்கு போறோம். பட்டணத்துக்கு? நான் பட்டணத்துக்கா? தங்கம், நான் உன் கூட பட்டணத்துக்கு வர்றது பெரியவர் தெரிஞ்சா எங்க நான் ஊரை விட்டு ஓடிடுவேன்னு சந்தேகப்படுவாரு. தெரிஞ்சாதானே சந்தேகப்படுறதுக்கு. என்ன யோசிக்கிறீங்க? நாம ஒண்ணு பட்டணத்திலே போய் தங்கிட போறது இல்லையே. போன வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்துட போறோம். அதனால நீங்க என்னோட பட்டணத்துக்கு வரீங்க என்ன? பாக்கியம், எனக்கு வயசாயிடுச்சு. உனக்கு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தணும்னா இனியும் நான் இங்க இருக்கிறது தப்பு. அதனால நாளைக்கே நான் பட்டணத்துக்கு போய் பெரிய பெண்ணை எங்க இருந்தாலும் தேடி பிடிக்கணும்.
டவுனுக்கு ஒரு டிக்கெட். டவுனுக்குங்களா? இந்தாங்க ஐயா, இந்தாங்க மீதி 3 ரூபாய். டிக்கெட்டுக்கு 2 ரூபா தானே, அதானே கொடுத்தேன். 5 ரூபாய் கொடுத்தீங்க. வயசானாவே கண்ணு தெரியறது இல்ல. யாரும் பாக்கல. டவுனுக்கு 2 டிக்கெட். ஐயா, ஐயா, என்னாச்சு? என்னாச்சுங்க? ஐயா, உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம், எனக்கு ஒண்ணு இல்ல. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். ஐயா எங்க இருக்காரு? ஐயா மாடியில இருக்காருமா. தங்கம், வாமா. நான் வரது இருக்கட்டும். நீங்க புறப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு தகவல் சொல்லி அனுப்பிருக்கலாம் இல்லையா? நீங்க அனுப்பிச்ச ஆள் சொல்லிதான் தெரியும் நீங்க வந்திருக்கிறதே. ஆமா, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எல்லாம் நீ இருக்கிற தைரியத்துலதான். ஆமா, நீ வந்த வேலை முடிஞ்சுதா? வந்த வேலையும் முடிஞ்சது, என் கல்யாணமும் முடிஞ்சது. என்ன சொல்ற? இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒருத்தர் காதலிச்சேன். அவரையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். நீ யார கல்யாணம் பண்ணிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. கல்யாணங்கிறது உன் சொந்த விஷயம். ஆனா இந்த ஊர்ல உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்னாலயா? சொல்லுங்க. நேரம் வரும்போது சொல்றேன். நீ என்ன சந்திச்ச விஷயம் இந்த ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப நீ போலாம். வரிசையா நிக்கிறீங்களே, மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்களா அந்த வீட்டுல? எல்லாரும் கருப்பா இருக்கீங்க. யாரப்பா உங்க பர்ஸ்? பர்ஸ் இல்லைங்க, பாஸ். சின்ன பண்ண, பெரிய பண்ண, சின்ன பண்ண, பெரிய பண்ண, பெரிய பண்ண, பண்ணு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஐயோ, இந்த உருட்டுற பழக்கத்தை என்ன விடலையா? சின்ன பண்ண, நான் இப்ப சாதாரணமான ஆள் இல்ல. மெட்ராஸ்லயே பெரிய புள்ளி. பெரும்புள்ளியோ கரும்புள்ளியோ செம்புள்ளியோ எங்க? நான் வரும்போது கொடைய கொண்டு வந்தேன், காணா. ஓ, கீழே தொங்குதோ? இந்த பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக நான் எத்தனை தடவை பட்டணத்துக்கு வந்தேன் தெரியுமா? பார்க்கவே முடியல.
ஆமா நீங்க எப்ப வந்தீங்க? என்ன பண்ண, நான் பிறந்த ஊர்லயே ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டலாம்னு முடிவு பண்ணிதான் வந்திருக்கேன். ஃபேக்டரி கட்ட போறீங்களா? இருங்க வேட்டியை கட்டிக்கிறேன். நீங்க வந்த விஷயம் மட்டும் ராசப்பனுக்கு தெரிஞ்சிச்சு உங்களை சமாதி கட்டிடுவான். ராசப்பனா அவன் இன்னும் உயிரோட இருக்கா? ஆமா. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னது? செத்து போனதா நினைச்சு விட்டுட்டு போனீங்களே உங்க பையன், அந்த பையன் இப்ப ராசப்பன் கிட்ட தான் இருக்கான். சின்ன பண்ண, என் பையன் உயிரோட இருக்கானா? நிஜமாவா சொல்றீங்க? நெசமா, இந்த கொடை சத்தியமா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த போலீஸ்கார பெரியசாமி கூப்பிட்டு விசாரிங்க. பெரியசாமி தான் வளர்த்தவன், ராசப்பன் கிட்ட தான் இருக்கான். இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் தான் சொன்னவன். என் பையனை உடனே நான் பார்த்தாகணும். ராமு, பாபு, யார் யா நீங்க? எதுக்கே நீ எடுத்துக்கிட்டு போறீங்க? யார் யா? எதுக்கே நீ எடுத்துக்கிட்டு போறீங்க? யார் யா நீங்க? கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் பாஸ். பெரியசாமி, சௌக்கியமா இருக்கீங்களா? நீங்க பெரிய பண்ணி இல்ல? பெரிய பண்ண இல்ல இல்ல, பெரிய பண்ணையே தான். பெரியசாமி, உங்களை எதுக்காக நான் இங்க கூட்டிட்டு வர சொன்ன தெரியுமா? என் பையன் முத்துவ நீங்க தான் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சின்ன பண்ண சொன்னாரு. அது உண்மையா? ஆமா. பெரியசாமி, செத்து போனதா நடிச்சுக்கிட்டு இருந்த என் பையன் முத்து உயிரோட இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? நீங்க தான் எப்படியாவது என் பையன் முத்துவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். உன்னாலதான் ராசப்பன் கிட்ட இருந்து முத்துவை பிரிச்சு ஐயா கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதுக்காக எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, ஐயா கொடுப்பாரு. நீங்க கொடுக்க போற பிச்சை காசுக்காக நான் உன் மகனை 20 வருஷமா வளர்த்தல. ராசப்பர் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் மகன் முத்துவை நான் வளர்த்தேன். டேய், நீ இந்த ஊருக்கு வந்தது மட்டும் ராசப்பருக்கு தெரிஞ்சது, நீ உயிரோட திரும்பி போக மாட்டடா. டேய், பெரியவண்ண, நீங்க சும்மா இருங்க. ஏய் பெரியசாமி, என் மகனை வளர்த்துன ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட விடுறேன். என் உயிர் போகுதா இல்ல அந்த ராசப்ப உயிர் போகுதான்னு பொறுத்திருந்து பாரு. என்ன பண்ண? நான் தாங்க. இத்தனை வருஷமா உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னையா சொல்றீங்க? இத்தனை வருஷமா நம்ம பெரியவர் தேடிட்டு இருந்தாரு, அந்த பெரிய பெண்ண அதான்ப்பா உங்க அப்ப இன்னைக்கு ஊருக்குள்ள வந்திருக்கான்ப்பா. ஏன் அப்பாவா? அப்பா வந்துட்டானேன்னு சந்தோஷப்படாதப்பா. அவன் நம்ம பெரியவருடைய உயிருக்கே எமனா வந்திருக்கா. என்ன சொல்றீங்க? நம்ம பெரியவரை முடிக்க சொல்லி ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருக்கான்ப்பா. நல்ல வேளை நான் தப்பிச்சு வந்துட்டேன். பெரியவர் இப்ப எங்க? பட்ட தோட்டத்துல.
முத்து, இது வரைக்கும் பெரியவருக்கு நான் உண்மையானவனாதான் இருந்திருக்கேன். நீங்க தப்பிச்சு போக நான் விட மாட்டேன். உன்னை வெட்டுறதுல மட்டும் எனக்கு சந்தோஷம் இல்ல, உன் வம்சத்தையே அழிக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், நான் செஞ்ச பாவத்துக்கு நீ என்ன பழி வாங்கிட்ட. என் பையனை ஒண்ணு பண்ணிடாத. விட மாட்டேன். வேண்டாங்க, அவரை விட்டுருங்க. அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க. தங்கம், தடுக்காத. அவரோட ஆசை நிறைவேறட்டும். எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க. ஏய், அன்னைக்கே சொன்னேன் இந்த தாலி உன் கழுத்துல நிலைக்காதுன்னு. யாரோ ஒரு பொண்ணுக்காக என் மனைவிக்கு நான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றாம விட மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. போடி. ஆசைப்படாத ராசப்பா. தங்கம், நீ நினைக்கிற மாதிரி யாரோ ஒருத்தருடைய பொண்ணு இல்ல, உன் பொண்ணுதான். என்ன சொல்ற? உன் பொண்டாட்டி செத்த அன்னைக்கு இன்ஸ்பெக்டரை கொன்னுட்டு என்னையும் கொல்றதுக்காக தேடிட்டு வந்தியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு புரியல. அதான் தூக்கிட்டு வந்து, என்னையா இது கோலம். பாக்கியம் இறந்ததுக்கு காரணமா இருந்த ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டேன். பெரியப்பட்ட குழந்தை, அவன் வம்சமே இருக்கக்கூடாது. என் குழந்தை, என் குழந்தை. அன்னைக்கு குழந்தை எடுத்துட்டு போய் ஆளாக்கி நான் வளர்த்தேன். தங்கம் உன் பொண்ணுதான். தங்கம், என்ன மன்னிச்சிரு. பழி உணர்ச்சி என்கிட்ட இருக்குதப்போ. பாசம் என்னன்னு தெரியாம இருந்தேன். இப்போ பாசம் என் காலடியில விழுந்ததுக்கு அப்புறம் பழி. இத்தனை நாளா இந்த தாலி யாரோ ஒரு பொண்ணு கழுத்துல இருக்கிறதா நான் நினைச்சேன். ஆனா